Class 12th Accountancy chapter 9 ratio analysis la நம்ம turnover ratio sums எல்லாம் பார்க்க போறோம். Turnover ratio show how efficiently asset or other items have been used to generate revenue from operation. They are also called as activity ratio, efficiency ratio. So turnover ratio க்கு activity ratio, efficiency ratio னு சொல்லிட்டு ரெண்டு நேம் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அசட்டையோ மற்ற ஐட்டமையோ எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத. ஸோ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக்கை ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணி அதை சேல் பண்ணுவோம் இல்லையா, கூட்ஸை கூட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை சேல் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நமக்கு ஆப்ரேஷன். They show the speed of movement of various items. They are expressed as number of times in relation to the items compare. So இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நம்ம ரேஷியோவா பார்த்தோம். நம்ம வந்து என்ன பண்ணோம், 1:1 சொல்லிட்டு அதுக்குள்ள ரிலேஷனை ரேஷியோவா கொடுத்தாங்க. இதுல நமக்கு டைம்ஸா இருக்கும், 4 times 5 times சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் எல்லாமே டைம்ஸ்ல வரும். The important turnover ratios are inventory turnover ratio, trade receivable turnover ratio, trade payable turnover ratio, fixed asset turnover ratio. First நம்ம inventory turnover ratio பார்க்கலாம். It indicates the number of times inventory is turned out to make revenue from operation. So இதுல நமக்கு என்ன டைம்ஸ் கிடைக்கும்னா எத்தனை தடவை நம்ம என்ன பண்ண, இன்வென்ட்ரினா என்னது, ஸ்டாக். ஸோ ஸ்டாக் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணி ஆப்ரேஷன்னா அதை சேல் பண்றதுக்காக ரெடி பண்ணிருப்போம். ஸ்டாக்கை ஒரு கூட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ற டைம் சேல் பண்ற அளவுக்கு எப்படி நமக்கு இருக்கணுமோ அந்த ப்ராசஸ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிருப்போம் இல்லையா, டியூரிங் அ பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ அந்த 1 year அந்த அக்கௌண்டிங் பீரியட்குள்ள இட் இஸ் த கம்பேரிஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ எதை கம்பேர் பண்றாங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்னன்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம கூட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தெரியும் இல்லையா, 11th படிச்சோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், அது கூட என்ன பண்ணிருப்போம், பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணுவோம். அது கூட வந்து அந்த ஸ்டாக் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், அது கூட அடிஷ்னலா பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். அது கூட வந்து வேஜஸ், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் நமக்கு ஃபேக்டரியில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கு கூட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நடக்கிற எக்ஸ்பென்சஸ், சேல்ஸுக்கு ரெடி பண்ற நடக்கிற எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவுலாம் செலவு பண்ணிருப்போமோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பண்றதுக்காக நம்ம ரெடி பண்ண செலவுகள் இது எல்லாமே. வித் ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி டியூரிங் அ கிவன் பீரியட். ஸோ அது கூட எவ்வளவு ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு டியூரிங் த கிவன் பீரியட். ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் அஸ் 100. இதோட ரிலேஷன் பாருங்க, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்னன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், ஓகேவா, நமக்கு ஸ்டாக் நம்ம ட்ரேட் பண்றதுக்காக ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி ஆஃப் பினிஷ்டு குட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், சேல் பண்றதுக்காக பினிஷ்டு குட்ஸா அதை ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக செலவு பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாதான் நமக்கு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இது இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ நம்ம சேல் பண்றதுக்காக அந்த கூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதோட அமௌண்ட் வச்சிருப்போம் இல்லையா, இவ்வளவு அமௌண்ட், அதுல இருந்து நம்ம அதுல கிடைச்ச நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் இவ்வளவு கிடைச்சிருக்கோம். அதாவது என்னது, இது எல்லாமே நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு எங்க வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தானே வரும். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா நமக்கு ஒரு கூட்ஸை ஒரு ஸ்டாக்கை கூட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆகிற செலவுகள் அது எல்லாமே ஆட் பண்ணி அதுல இருந்து நமக்கு அந்த ப்ராஃபிட் இவ்வளவு வந்திருக்கும், நம்ம அடிஷனலா ப்ராஃபிட் வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதை லெஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு செலவு வருதோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு 11th ஃபைனல் அக்கௌண்ட் 1லயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதான் இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம டைரக்டா சம்ஸுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா பார்த்துடலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் தி நெட் சேல்ஸ். சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரினா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி நீங்க நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் இன்வென்ட்ரி மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம எவ்வளவு வச்சிருந்தோமோ மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா. ஸோ இன்வென்ட்ரி மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ல நம்ம இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஸ்டாக்னு சொல்லுவோம், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ல இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். அதுல ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளவு வச்சிருந்தோம்,
அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு மிச்சம் கன்வெர்ட் பண்ணாம எவ்வளவு வச்சிருக்கோம், அதாவது வந்து ஸ்டாக் இவ்வளவு வச்சிருந்தோம், அதை குட்ஸா நம்ம இவ்வளவு மாத்திட்டோம், மிச்ச ஸ்டாக் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்ற போது அதுதான் இது க்ளோசிங் இன்வென்டரி. ஸோ அதுல வந்து நம்ம லெஸ் பண்றது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்னது, நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்க எல்லாமே இது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். வேஜஸ், கேரேஜ், இன்வர்ட், அவுட்வர்ட்னா அது நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எதுல வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். ஃப்ரைட், இன்வர்ட். ஸோ இதுவும் இன்வர்ட் அப்படின்னு வர்றதெல்லாம் நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். வேஜஸ், அடுத்து டாக் சார்ஜஸ், ஆக்ட்ரி, இம்போர்ட் டியூட்டி, இது இம்போர்ட்னு வந்திருக்கு ஓகேவா. இது எக்ஸ்போர்ட்னு வந்தா நமக்கு அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். அடுத்தது கோல், கேஸ், ஃபியூயல் அண்ட் பவர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்க இது ஒரு தடவை நமக்கு 11th இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்டோட ஃபார்மேட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்றது தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஆவரேஜ் இன்வென்ட்ரினா என்னது, நமக்கு ஃபார்முலா கீழே ஆவரேஜ் இன்வென்ட்ரி இருக்குல்ல, அதெல்லாம் என்னது, ஓப்பனிங் இன்வென்ட்ரி பிளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. ஓகேவா. ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கும் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. சேஞ்சஸ் அப்படின்னாலே ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங்க லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் சேஞ்சஸ். ஆவரேஜா எவ்வளவு இன்வென்ட்ரி, ஆவரேஜ்னால நம்ம டிவைட் பை 2 தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஆவரேஜா எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓப்பனிங் இன்வென்ட்ரியும் க்ளோசிங் இன்வென்ட்ரியும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அடுத்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இஸ் டேக்கன் பிகாஸ் த இன்வென்ட்ரி இஸ் ஆல்வேஸ் வேல்யூட் அட் காஸ்ட் எக்ஸப்ட் when not net realizable value is lower than cost, it is valued at net realizable value. ஸோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் தான் இதுல வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு அடிஷனலா ப்ராஃபிட் அந்த வேல்யூலாம் இல்லாம நெட் வேல்யூவா நமக்கு இருக்கும். அடுத்து கிரேட்டர் த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ நமக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ நமக்கு கிரேட்டரா வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, கிரேட்டர்னா அது வந்து கிரேட்டர் எஃபிஷியன்சியா இருக்கு மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வவர் நமக்கு ஹை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா அது ஆல்சோ டியூ டு இன்சஃபிஷியன்ட் இன்வென்ட்ரி, அதாவது நம்ம ஸ்மால் குவான்டிட்டியில வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம். சிமிலர்லி எ லோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ மே பி டியூ டு இன்க்ளூஷன் ஆஃப் அப்சல்யூட் ஐட்டம்ஸ் இன் இன்வென்ட்ரி எக்ஸெட்ரா. In inventory turnover ratio must be analyzed together with the related items. So நம்ம அப்சல்யூட்டா இருக்கிற ஐட்டம் மட்டும் பார்க்காம அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஐட்டம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போறோம். அடுத்து in the absence of opening inventory closing inventory can be taken instead of average inventory. ஸோ என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. நமக்கு ஒருவேளை ஓப்பனிங் இன்வென்ட்ரி கொடுக்கலனா க்ளோசிங் இன்வென்ட்ரியை நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் இன்வென்ட்ரியை எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். Inventory conversion period is the time taken to sell the inventory. So அந்த conversion period என்னன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை ஒரு குட்ஸா ரெடி பண்ணிட்டோம் ஸ்டாக்கை, அதை வந்து செல் பண்றதுக்கு விற்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதுதான். A shorter inventory conversion period indicates more efficiency in the management of inventory. So அதை சேல் பண்றதுக்கு பீரியட் நமக்கு கம்மியா தான் செலவாகுது அப்படின்னா ரொம்ப எஃபிஷியன்டான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். It is computed as follows. So இதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிப்போம். Inventory conversion period எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா number of days in a year divided by inventory turnover ratio. அடுத்து இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் மந்த்ல எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நம்பர் ஆஃப் மந்த் இன் a year divided by inventory turnover ratio. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்முக்கு போலாம். இது என்ன இன்னொன்னா நம்ம இந்த இயருக்கான சிலபஸ் படி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து கிடையாது. இல்லஸ்ட்ரேஷன் 8 இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். From the given information calculate the inventory turnover ratio and inventory conversion period in monthல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ சம்குள்ள போலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 1,90,000. இன்வென்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் த இயர்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி, எண்ட் ஆஃப் த இயர்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி. அடுத்து வந்து பர்ச்சேஸ் மேட் டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க. இது கேரேஜ் இன்வெர்ட். ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எதோட ரிலேஷனை வச்சு கண்டுபிடிப்போம், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா என்னது, ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஸோ இது ஓப்பனிங் இது க்ளோசிங் எடுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுறோம். எடுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, ஸோ 20 பிளஸ் 40 நமக்கு 60,000. 60,000 2ஆல டிவைட் பண்ணா 30,000. ஸோ இங்க நமக்கு 30,000 வந்துடுச்சா. அடுத்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்னா என்னென்ன நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி கூட ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஸ்டாக்கு, அது கூட நம்ம அடிஷ்னலா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்.
ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம். அது கூட அடிஷனலா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணிக்குவோம். அப்ப அதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதாவது கூட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுவோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வர எக்ஸ்பென்சஸ். ஸோ அதையும் ஆட் பண்ணிப்போம். அப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி நமக்கு என்னது, இன்வென்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 40,000 பிளஸ் பர்ச்சேஸ் அடிஷனலா பண்ணிருப்போம் இல்லையா, அது நமக்கு 90,000 பிளஸ் நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னது, கேரேஜ் இன்வோர்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,000. அதை நம்ம ஃபுல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் இன்வென்ட்ரிய லெஸ் பண்ணிடணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் கூட நம்ம அடிஷனலா பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நமக்கு டெபிட் சைட்ல வரும் இல்லையா, க்ளோசிங் ஸ்டாக்கு சேல்ஸ் வரும். ஸோ நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த சைடு கொண்டு போய் லெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்த சைடு அதாவது நமக்கு டெபிட் சைட்ல வர்றது எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். சாரி, நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைட்ல வரும். டெபிட் சைட்ல வர்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கிரெடிட் சைட்ல வரதை லெஸ் பண்ணிக்கணும். அதாவது ஓப்பனிங் இன்வென்ட்ரினா ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் கூட ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிட்டோம். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அதாவது வேஜஸ், கேரேஜ் இன்வோர்டு, கோல், கேஸ், பவர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லாஸ்டா இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்க இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்மட்டை ஈஸியா போட்டுடலாம். ஸோ அதே ஃபார்மட் வைஸா போட்டு லெஸ் பண்ண நமக்கு 1,20,000. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு 3 1s 3, 3 4s 12 டிவைட் பண்ணா நமக்கு இதுல ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்கும், டைம்ஸா கிடைக்கும், 4 டைம்ஸ். அடுத்து நமக்கு என்ன தேவை, இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் மந்த் கேட்டிருக்காங்க. ஸோ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் மந்த் நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் டிவைட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் எவ்வளவு, நமக்கு 12 மந்த். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளவு கிடைச்சது, 4 கிடைச்சது. ஸோ 12 டிவைட் பை 4 நமக்கு 3. ஸோ இது நமக்கு ஆன்சர் என்ன, மந்த்ல கேட்டிருக்காங்களா, ஸோ 3 மந்த். அடுத்து trade receivable turnover ratio. Trade receivable turnover ratio is the comparison of credit revenue from operation with average trade receivable during an accounting period. So இது எதோட ரிலேஷன் பாத்தீங்கன்னா credit revenue from operation divided by average trade receivable. It gives the velocity of collection of cash from trade receivable. நமக்கு trade receivable அதாவது bills receivable சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய கேஷோட வெலாசிட்டியை நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ஆவரேஜ்னால என்னது, டிவைட் பை 2. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்வென்ட்ரினா ஓப்பனிங் இன்வென்ட்ரியும் க்ளோசிங் இன்வென்ட்ரியும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுவோம். இது ட்ரேட் ரிசீவபிள் ரேஷியோவே நமக்கு ட்ரேட் ரிசீவபிள் ரேஷியோ இல்லையா. ஸோ அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்னா ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிளும் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிளும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிக்கணும். அடுத்து ட்ரேட் ரிசீவபிள்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் நீங்க அதோட மீனிங். ஸோ ட்ரேட் டெப்டாஸ் பிளஸ் பில்ஸ் ரிசீவபிள். ட்ரேட் டெப்டாஸ்னா யாரு, நம்ம யாருக்கு சேல் பண்றோமோ அவங்க தான் நம்ம டெப்டாஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம், கிரெடிட்டுக்கும் அவங்களுக்கு சேல் பண்ணிருப்போம், கடனுக்கு சேல் பண்ணிருப்போம், கேஷ் அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. அது கூடவே பிளஸ் பில்ஸ் ரிசீவபிள்னா என்னது, அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம்னா உடனே அந்த கேஷ் அவங்களால கொடுக்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பில் ரிசீவபிள்ன்றது ஒரு டாக்குமெண்ட், அதை ரெடி பண்ணி நமக்கு ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ டைம் எடுத்து குடுக்கறேன்னு சொல்லி அதுல சைன் பண்ணிருப்பாங்க. அதான் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றதுதான் ட்ரேட் ரிசீவபிள். கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன், அதாவது நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்ணிருப்போம் இல்லையா, இஸ் டேக்கன் ஃபார் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கிரெடிட் மட்டும் தான் எடுப்போம். as trade receivable arises only from credit sales. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்ற ஒரு ஐட்டம் நம்ம எப்ப வரும், நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்ணாதான் வரும். நம்ம அப்பயே கேஷ் வாங்கிட்டா நமக்கு அந்த பில்லே அங்க வராது இல்லையா. நம்ம கடனுக்கு சேல் பண்ணிருந்தா அவங்க ஒரு 3 மந்த் கழிச்சு கொடுப்பாங்க. சோ அந்த டைம்ல தான் அந்த பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்ற ஒரு ஐட்டமே வரும். கிரேட்டர் த ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, நமக்கு ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ கிரேட்டரா இருந்துச்சுன்னா சோ மேனேஜ்மெண்டோட எஃபிஷியன்சி, அதாவது ரிசீவபிள் பில்ஸ் ரிசீவபிள்லாம் கலெக்ட் பண்ற எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இதுவும். நமக்கு ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், க்ளோசிங்கே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் மட்டுமே நம்ம ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிளா எடுத்துக்கலாம். அடுத்து இதுல இந்த பீரியட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ டெப்ட் கலெக்டிங் பீரியட் என்ன சொல்றாங்கன்னா, debt collecting period is the average time taken to collect the amount due from trade receivable. So trade receivable ஓட amount எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதுதான் debt collecting period னு சொல்றோம். So டைம் நமக்கு கம்மியா எடுத்ததுன்னா மேனேஜ்மெண்ட் என்ன இருக்காங்க, அவங்க கேஷை கலெக்ட் பண்றதுல ட்ரேட் ரிசீவபிள் மூலியமா அதுல இருந்து கேஷ் கலெக்ட் பண்றதுல ரொம்ப எஃபிஷியன்சியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ
ஸோ இது வந்து நமக்கு டேஸ்ல கேட்கறாங்க. டெப்ட் கலெக்டிங் பீரியட்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் டிவைட் பை ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. டெப்ட் கலெக்டிங் பீரியட் மந்த்ல கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் டிவைட் பை ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. So illustration 9, the credit revenue from operation of Arni Limited amounted to 9,60,000. Its debtor and bills receivable at the end of the accounting period amount to 1,60,000. Debtors எவ்வளோ 1 lakh சொல்லியிருக்காங்க, அதுல bills receivable 60,000 respectively. Calculate trade receivable turnover ratio and also collection period in monthல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம trade receivable turnover ratio எதோட ரிலேஷன்னா credit revenue from operation divided by average trade payable. ஸோ கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா 9,60,000 சொல்லிட்டு டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்னா என்ன, நமக்கு கிரெடிட்டுக்கு சேல் பண்ணிருப்போம் இல்லையா அந்த அமௌண்ட் கூட பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு வர வேண்டிய பில்ஸ் ரிசீவபிளையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டெப்டாஸ் நமக்கு 1 lakh, அது கூட பில்ஸ் ரிசீவ். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு எண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எண்டுனா என்ன அர்த்தம், அது க்ளோசிங்னு அர்த்தம். நம்ம நார்மலா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், க்ளோசிங் ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிப்போம். நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் அப்படின்னு கொடுக்கலன்னா நம்ம க்ளோசிங்கே ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிளா எடுத்துக்கலாம். ஸோ அதனால நம்ம ஆட் பண்ணி டைரக்டா போட்டோம், 2ஆல டிவைட் பண்ணல. அடுத்து நமக்கு கலெக்ஷன் பீரியட் இன் மந்த்ல ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, டெப்ட் கலெக்ஷன் பீரியட் நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் டிவைட் பை தேர்ட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. நம்பர் ஆஃப் மந்த் வந்து 12, நமக்கு இது எவ்வளோ டைம்ஸ் கிடைச்சதுன்னா 6 டைம்ஸ் கிடைச்சது ஆன்சர். 12 டிவைட் பை 6 நமக்கு 2 மந்த் தான் ஆன்சர்.